இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், இன்றைக்கு கொண்டாட்டம் என்ற உடனே நம்மளுடைய ஆலயமோ இல்லை எங்கு சென்றாலும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் டிசம்பர் மாதத்திலே நாம் அநேகருக்கு கொடுத்து உதவி செய்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவது உண்டு. சிலர் பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு, அதாவது சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், இல்லை இன்னும் அநேக இடங்களுக்கு சென்று உதவி செய்வது வழக்கமான ஒரு வேலையாக இருக்கும். அவங்களுக்கு அதுதான் ஒரு திருப்தியாக இருக்கும். இதுதான் ஒரு கொண்டாட்டத்தின் ஒரு சந்தோஷம். ஆனால் பாருங்கள், அந்த முதியோர் இல்லத்தில் போயிட்டு நீங்கள் போயிட்டு எல்லா உதவிகள் செய்தாலும் அவர்களோடு பேசும்போது அவர்கள் சொல்கிற காரியம் என்னென்னா, எங்களுக்கு ட்ரெஸ் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், இதெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை தந்து கொண்டே இருக்கிறார், ஆனால் எங்கள் கூட பேசுவதற்கு யாரும் இல்லை, கொஞ்சம் உட்கார்ந்து பேசினா நலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க, சில நேரங்களில் நாம் அநேகர் செய்கிற காரியம் உதவி செய்து விடுவோம், ஆனால் மற்றவர்களோடு நாம் பேசுவது, உதவி செய்வதை விட மிகவும் சிறந்த ஒரு கொண்டாட்டத்திலே மிக முக்கியம். இங்கே பார்த்திங்கன்னா அநேக காரியங்களில் நம்ம உதவி கரங்களை கொடுப்பது உண்டு. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு மனிதரோடு நாங்கள் பேசிக்கொண்டோம். அவர்கள்ட்ட கேட்டோம், ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக. கேட்கும்போது அவர்கள் ஏழைகளா? அப்படி ஒருத்தரும் ஏழைகளாக இங்கே இப்போ யாருமே இல்லையே, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. யாருக்கு கொடுக்க வேண்டும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் தருவதற்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டாங்க. பாருங்க, அதெல்லாம் பாருங்க, அந்த மனிதருக்கு அந்த தொகை மிக குறைவான தொகை தான், அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் உதவி செய்வதற்கு நாம் சில நேரங்களில் முன் வருவதில்லை. சிலர் அப்படிப்பட்ட காரியங்களில் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. இன்றைக்கு அநேக காரியங்களில் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று உதவ வேண்டும். இந்த பண்டிகை நாட்களில் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் அமெரிக்காவில் இந்தியானா என்ற பகுதியில் மிச் பிட்சி என்பவர் அவருடைய வாழ்க்கையிலே திடீரென்று அந்த டிசம்பர் மாதத்தில் அவர் மிகவும் வியாதிப்பட்டு விட்டார். அவருக்கு சிறுநீரகத்தில் கோளாறு ஏற்பட்டு, அப்போது மருத்துவர் அவர்கள் மாற்று சிறுநீரகம் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அப்போது அவர்கள் உறவினர்கள் எல்லாரிடம் விசாரித்த போது யாருமே கொடுக்க முன் வரவில்லை. அவருடைய மனைவி, அவருடைய சிறுநீரகமும் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. அப்போது அவர்கள் இணையத்திலே அவர்கள் அனுப்பிவிடுகிற அந்த செய்தியை பரப்பி விடுகிறார்கள், யாராவது முன் வர வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுது அவர் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனிதன் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முன் வருகிறார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பெயர் சார்லி. அவர் என்ன செய்கிறார்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த சிறுநீரகத்தை கொடுக்க முன் விடுகிறார். அந்த நாட்களில் அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அவர் பிழைத்து விடுகிறார். ரொம்ப சந்தோஷமாக முதலாக நமக்கு கொடுத்த அந்த சிறுநீரகத்தை கொடுத்த ஒரு மனிதனோடு அந்த பேச வேண்டும் என்று சொல்லி அந்த மிச் பேச போகிறார். போகும்போது நடந்த காரியம் என்னன்னா, அவர் சொல்றாரு, அவர் பாருங்க, பணத்துக்காக தான் இவர் கொடுத்தார் என்று நினைத்தார். ஆனால் அவர் அப்படி இல்லை. நீங்களும் இப்படி இளம் தந்தை, மற்ற அவர்கள் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு நான் உதவி செய்தேன் என்று அவர் சொன்னார். மிகவும் அதை கேட்ட அந்த மனிதர், அவரால் அதை ஜீரணிக்கவே முடியாது. இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு நாள் என்று சொல்லி அவர் அவ்வளோ உற்சாகமாக கொண்டாடினார். பாருங்க, இன்றைக்கு நம் கொடுப்பதிலேயே இந்த கொண்டாட்டத்திலேயே மிக முக்கியமான காரியம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:36 வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
சில நேரங்களில் நம் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு நம் விசாரித்து உதவி செய்கிறோம். இன்னும் அநேகர் இருக்கிறாங்க, திக்கச்ச பிள்ளைகள், விதவைகள் இருக்காங்க. ஊழியத்தின் பாதைகளை அநேகர்கிட்ட போயிட்டு கேட்கும்போது அவர்கள் சொல்கிற புறக்கணித்த நாட்கள் உண்டு. அநேகர்கிட்ட போயிட்டு நம் உதவி கேட்கும்போது ஏற்றுக்கொள்கிற மிக குறைவு. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, நல்லா முதலாவது நன்றாக கொடுத்து விடுவார்கள், ஆனால் பாருங்க அதை சொல்லி காண்பிப்பது உண்டு. இன்னும் சிலர் வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி பேசுவது உண்டு. இன்றைக்கு வேதத்தில் ஒரு அருமையான ஒரு காரியம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏழை விதவை அவள் கொடுத்த காரியம் ஆண்டவர் பார்க்கிறார். இங்கே மார்க்கு 12ஆம் அதிகாரம் லூக்கா 21 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு ஏழை விதவை. பாருங்க, இயேசு அந்த தேவாலயத்தில் காணிக்கை பெட்டிக்கு அருகிலே உட்கார்ந்துருக்கிறார். அந்த ஏழை விதவை அவள் காணிக்கை போடுகிறார். எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் போடுகிறார்கள். அங்கே அந்த காணிக்கை பெட்டியில் நிறைய கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இந்த ஏழை விதவை அவள் 2 காசு கொடுக்க, என்னன்னா அவள் ஜீவியத்துக்கு அவளுக்கு வேணுங்கிற இதுல இருந்து மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். அவளுக்கு வாழ்வாதாரத்துக்கு வைத்த பணத்தை முழுவதுமாக கொடுத்து விட்டார். பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான்கள் என்ன பரிபூர்ணத்திலிருந்து அவங்க கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்கள் கொடுத்தாங்க. ஆனா இவள் இருப்பதை உள்ளதை கொடுத்து விட்டார். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் எவ்வளவேன்னு கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் நாளை நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நம்ம எல்லாருக்கும், நம்ம அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்மஸாக இந்த நாட்கள் இருப்பதற்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மீன் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறவங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு ஏசப்பா அநேகரப்பா, நிறைய ஊழியர்கள், அநேகர்கள், ஏழைகள், விதவைகள், அநேக ஆதரவற்றவர்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் கொடுக்குற அப்பா, இந்த கிறிஸ்மஸ் அப்படிப்பட்ட கிறிஸ்மஸாக இருக்கணும்ப்பா. அநேகருக்கு நாங்கள் கொடுக்கணும்ப்பா. இந்த ஏழை விதவை போல எங்கிட்ட உள்ளதை நாங்கள் கொடுக்குற ஒரு மனதை எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க சப்பா. அவங்களோட பக்கத்தில் இருக்கிற ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு நாங்கள் ஆதரிக்க, மற்றவர்களுக்கு கொடுக்குற ஒரு உள்ளத்தோடு நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாட கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை